அடுத்ததாக மயிலாடுதுறை. சும்மா அதிர்வு இல்ல, இதே மாதிரி இந்திய நாடாளுமன்றமும் அதிரும். என்னுடைய அன்பு தங்கை, நாம் தமிழர் கட்சியினுடைய அருமையான படை தளபதி, சூழியல் செயற்பாட்டாளர், கல்வியாளர், இளங்கலை வணிகவியல், முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர் காளியம்மாள் அவர்களை மயிலாடுதுறையின் வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி. பல முயற்சிகளை எடுத்தோம். நானும் எங்கள் அம்மா அமுதா நம்பியும் அது ஒன்றும் சரியா வரல. கடைசியாக என்ன பண்ணலான்னு என் தம்பிகிட்ட கேட்டேன், ஜேசுக்கிட்ட. அவரோட பணி செய்கிற மருத்துவர், அவருடைய மனைவிதான் என் தங்கை ஜான்சி ராணி அவர்கள், ஆசிரியை. ஆனால் இப்போது தனியாக ஒரு வணிக நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரிய கெட்டிக்காரர், ரொம்ப ஆகச்சிறந்த ஆளுமை கொண்ட என் தங்கை அவரை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்துவது என்று முடிவெடுத்து அவரை தேர்வு செய்தேன். கல்வியாளர், MA BEd படித்த ஆசிரியை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆசிரியர்களை ஏன் நிறுத்துகிறேன் என்றால், கற்போம் கற்பிப்போம் என்பதற்காக. கற்றவை பற்றவை தீயவை தீயவை என்கிற முழக்கத்தை முன்வைத்து ஆசிரியர் பெருமக்களை களத்திலே நிறுத்துகிறேன். என் அன்பு தங்கை இரா சான்சிராணி அவர்களை நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அடுத்தது கடலூர். அங்கே குரலற்ற மக்கள் பல பேர் நின்று வென்றிருக்கலாம். நச்சு ஆலைகள், நிலத்தை வளத்தை நாசமாக்குற தொழிற்சாலைகள் நிறைந்த இடம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த எண்ணூர், கடலூர். உலகத்தின் குப்பை மேடு இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை மேடு கடலூர். அதை கூட்டி சுத்தம் செய்ய ஒரு புரட்சியாளரை தேர்வு செய்யும் போது முதுகலை கல்வியில் MSc MEd MPhil படித்த ஆய்வியல் நிறைஞர், ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர். யாரை நிறுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். என் தம்பி கடல் தீபன் இருந்திருந்தால் அவனை நிறுத்தி இருப்பேன். யோசித்தேன் என்னதான் செய்யலான்ட்டு. அப்புறம் அமுதா நம்பி சொன்னார்கள், ஐயா ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று, அழைத்தவார்கள் என்று சந்தித்து பேசினேன். நான் எதையும் அவருக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தாத்தா கலியபெருமாளையும் என் அண்ணன் தமிழரசனையும் என் முன்னத்தியர்களை அவர் நன்கு அறிந்திருந்தார். உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் அனைத்தையும் அறிந்தவராக இருந்தார். உண்மையிலே ஆய்வு அறிஞராக இருந்தால் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நில்லுங்கள், வெல்லுங்கள். அந்த குரலற்ற மக்களின் குரலாக இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் முழங்குங்கள் என்று மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா வே. மணிவாசகன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. என் அன்பு மகள் என்னை அப்பா என்றுதான் அழைப்பால். அவருடைய அப்பா தமிழ் தேசிய பொது உடைமை இந்த பேரியக்கத்தினுடைய தமிழர் தேசிய பேரியக்கத்தினுடைய இயக்கத்திலே எங்க ஐயா மணியரசனுடைய கூட இருக்கிறாங்க. பெரிய வீரர், சிலம்பாட்ட வீரர். 3 மகள்கள், 3 பேருமே பேராசிரியர்கள். என் மகள்கள் 3 பேருமே என்னை அப்பா என்றுதான் 3 பேரும் அழைப்பார்கள். ஒரு நாள் என்ன செய்யறதுன்னு தெரியல, பெரம்பலூர்ல ஒரு வேட்பாளர் போடணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹிமாயின்ட்ட கேட்டேன், ஏதோ ஒரு பேராசிரியர் மருத்துவர் அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சனம் இந்த கணினி பொறியாளர், இன்ஜினியர், வழக்கறிஞர்லாம் கல்வியாளராகவே கருதுறது இல்லை. டாக்டரா, ப்ரொஃபஸரா, இது ஒரு இந்த கூட்டத்தில் பிறந்துட்டோம், என்ன பண்றது? அப்ப
பேராசிரியர் அப்பா என் மகளை ஞாபகப்படுத்தினாங்க. நான் போட்டேன், அப்பா என்னப்பா அப்படின்னு. மகளை எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு. என்னப்பா செய்யணும் அப்படின்னு. நீ இந்த தேர்தலில் பெரம்பலூரில் போட்டி போடுறியா அப்படின்னு. சரிப்பா சரிப்பா அப்படின்னு. உடனே எந்த மறுப்பும் இல்லாது அவ பார்த்து கொண்டிருந்த கல்லூரியில் என்னோடு நிற்பதால் வேலையை விட்டு எடுத்து விடுவார்கள். அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? மகளே, எனக்கு நிறைய கல்லூரி இருக்கு, எனக்கு தெரிந்தவர்கள் கல்லூரி வச்சிருக்காங்க, நான் அங்க வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஹுமாயின்ட்ட கேட்டேன். அண்ணன் நம்ம கல்லூரியில் நம்ம மகளுக்கு கொடுத்துருவோம்னே அப்படின்ட்டான். வந்து நில்றான். அப்படி துணிச்சலாக வந்த என் மகள் தேன்மொழி அவர்கள், பேராசிரியை இரா தேன்மொழி அவர்களை, முதுகலை ஆங்கிலம் அறிவியல் நிறைஞர் MA MPhil படித்த என் மகளை தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து திருச்சிராப்பள்ளி, திருச்சி. திருச்சின்னு களை கட்டுத. அவனுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னா தான் அவனுக்கு ஞாபகம் வரும். அவன் சூழியல் ஆர்வலன். நம்முடைய பாரம்பரிய வீரக்கலைகளை மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்று போராடுகிற மறவன். வீரக்கலை மீட்பு கழகத்தினுடைய தலைவன், என்னுடைய அன்பு தம்பி. 2019 தேர்தலில் நிறுத்துறதா இருந்தேன், கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டான். அப்புறம் திடீர்னு அங்கிட்டு இங்கிட்டு போனா, இந்த வாட்டி விடுறதால என்ன பண்ணலான்னு கேட்டுட்டே இருந்தேன் துறைகிட்ட, ஏதாவது இது பண்ணலான்னு. எங்க மாமா நிப்பாருன்னு நினைச்சேன். எங்க மாமாவுக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு. என் மாமா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எங்க மாமா திருநாவுக்கரசு, மறுபடியும் நான் தான் நிற்பேன் அப்படின்னாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வலுவா என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு எனக்கு தோன்றது என் தம்பி தான். துறை எப்படியாவது உன்னை கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வந்தான். அப்ப பேசினேன். சரிண்ணா நான் நிக்கிறேண்ணே அப்படின்னா. சிறந்த வேட்பாளர், ஆகப்பெரிய களப்பணியாளன், பெரிய போராளி, ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்து பல போராட்டங்களை அதற்கு நடத்தியதில் அதில் நானும் ஒருவன். என்னோட துணை நின்ற ஒரு தளபதி என் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள். வீர மிகுந்த அந்த காளையை நான் திருச்சியில நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இளங்கலை வணிகம் படித்தவன், BBA, என்னுடைய தம்பி வீரக்கலை மீட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை திருச்சி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கரூர் நாடாளுமன்ற தொகுதி. என் உடல் நலனில் அக்கறை கொண்ட மருத்துவர்கள் பல ஆயிரம் உண்டு, பல ஆயிரம். அதுல ஒருத்தர் எனக்கு அடிக்கடி இந்த அந்த கால் கையில் அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட்ங்களோ அந்த முட்டுகளில் வலிக்கும். காரணம், நான் எடுக்கிற புரோட்டீன். இந்த மாட்டுக்கறி சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த முட்டை இதெல்லாம் இருக்கு. என்ன பண்ணுவோம்னா, அது என்ன செய்யுதுன்னா, அது புரோட்டீனுக்காக நான் எடுக்கிற, சத்துக்காக எடுக்கிற அந்த உணவு யூரிக் ஆசிடா மாறுது. அது என் தங்கச்சி ஒரு மருத்துவர், அண்ணா அதுவாக தான் மாறும், அதனால நீங்க கவனமா இருங்க, அது தண்ணி மட்டும் அதிகமாக குடிங்க அப்படின்னு. அப்ப தண்ணி குடிக்கிற பழக்கம் அது நினைவில் வராது. அதுல ஒரு மருத்துவர் என்னோட இருக்கிறாரு, நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் ஐயா திருமால் செல்வன் அவர்கள். என்னோட கார்ல உட்கார்ந்து 5 நிமிஷம் ஒரு மடை குடிங்க, ஒரு மடை குடிங்க, ஒரு மடை குடிங்கன்னு தண்ணியை, எனக்கு தாய் பால் ஊட்டியதை விட தண்ணியை அதிகம் ஊட்டி என்னை காப்பாத்துகிற மருத்துவர் அவர். அவருக்கு அப்புறம் இவர் ஒரு தடவை எனக்கு கால் வீங்கிருது, யூரிக் ஆசிடுக்கு மாத்திரை அவர் தான் கொடுப்பாரு, இதை போடுங்க. ஒரு நாள் தனியா கூட்டிட்டு போய் இந்த நான்வெஜ் கொஞ்சம் குறைங்க. சரியா குறைக்கிறேன், 4 கிலோவா 2 கிலோவா குறைச்சிக்கிறேங்க. என்னன்னு என்ன செஞ்சிருப்பாருங்க, நீங்க தலையை அடிச்சுட்டு போயிட்டு அப்படி எனக்கு கால் வீங்கிருச்சுன்னா ஐயாவுக்கு போட்டேன்னா ஒரு செட்டு மாத்திரை, இது ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க, யூரிக் ஆசிட் குறையுன்ட்டு. அப்படிப்பட்ட மருத்துவர் தனியாக மருத்துவமனை வைத்து அந்த மக்களுக்கு சேவை கொண்டிருக்க மகத்தான பெருந்தகை. நம்முடைய கட்சி பிள்ளைகளுக்கு உடல் நலிவுற்றால் அழைத்து கொண்டு போய் தன்னுடைய மருத்துவமனையிலே வைத்து மருத்துவம் செய்தவர். கொரோனா நோய் தொற்று காலங்களிலே நம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆகப்பெரும் மருத்துவத்தை செய்து காப்பாற்றிய பெருந்தகை, பெருமதிப்பிற்குரிய மகன் நம்முடைய ஐயா மருத்துவர் ரே கருப்பையா அவர்களை, எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை வல்லுநரை நான்
எலும்பு மூட்டெல்லாம் கலண்டு போச்சு, இந்த இனத்துக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணி காப்பாத்துங்கன்ட்டு கரூர்ல பூரா கொள்ள கோச்சியும் அங்கேதான் இருக்கு. அதனால ஒரு நல்லவரை நிறுத்தோன்னு எங்க ஐயா கருப்பையா அவர்களை கரூரில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்ததாக திண்டுக்கல்ல நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு தங்கையை நிறுத்தினேன். திரும்ப பெற்றதில் எனக்கு வருத்தம். உண்மையிலேயே அந்த தங்கைக்கு நான் மனமாற வருந்துறேன். அவருக்கு சட்டமன்றத்தில் அவளுக்கு வாய்ப்பு தர்றேன்னு நான் சொல்லிட்டேன். இந்த வாட்டி நிறுத்த முடியல. ஏன்னா ஐயாவை நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. உறுதியாக வெல்லணும் அந்த இடத்துலன்னு முடிவு செஞ்சு ஆக சிறந்த மருத்துவர் அவரும், அவர் மனைவியும் மருத்துவர், மகனும் மருத்துவர் ரொம்ப நல்ல அரசியல் அறிவு பெற்ற ஒரு ஆளுமை நம்முடைய ஐயா. நம் அன்பு தங்கை இளவஞ்சி அவருடைய மாமனார், அவருக்கு சொந்தர், எனக்கும் சொந்தம். அவரை நரம்பியல் வல்லுனர், அவரை நீரோ சர்ஜன், அவரை கைலைராஜன் அவர்களை நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன்.